ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிள் டிவி பிளஸ்ல 14th ஃபெப்லேருந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க த கார்ஜ் என்ற ஹாலிவுட் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட கதையில எங்கோ அடர்ந்த காட்டுல 2 கான்கிரீட் வாட்ச் டவருங்க பள்ளத்தாக்கோட இந்த பக்கமும் அந்த பக்கமும் எதிரெதிரா அமைஞ்சிருக்கு. அந்தந்த வாட்ச் டவருக்கு தான் ரகசியமா லெவியும் டிராசாவும் இறக்கி விடப்படுறாங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப தூரத்துல இருக்கிற டார்கெட்டை துப்பாக்கியால குறிப்பசகாம சுட்டு வீழ்த்ததுல திறமையானவங்க. 1 வருஷ கான்ட்ராக்ட்ல வந்திருக்கவங்களுக்கு இது அரசாங்கத்தால பரம ரகசியமா பாதுகாக்கப்படுற இடம்னும், அந்த பள்ளத்தாக்குல இருந்து வெளியே வர எதுனாலும் அது தப்பிச்சு போகாதபடி சுட்டு தள்ள வேண்டியதுதான் இவங்க வேலைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. உள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டா நரகத்துக்கான என்ட்ரன்ஸ்னு லெவியை ரீப்ளேஸ் பண்ணாலும் சொல்லிட்டு போறோம். இருக்கிற 365 நாளும் லெவியும் டிராசாவும் கான்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா தடை போட்டிருக்கு. இவர்களால சும்மா இருக்க முடியுமா? பைனாக்குலர் வழியா பாக்குறது, சின்ன சின்ன சைகைங்க, பெரிய சைஸ் புக்ல எழுதி கம்யூனிகேட் பண்றதுமா 2 பேரும் ஒரு பாண்டிங் ஏற்படுத்திக்கிறாங்க. அப்பதான் லெவி ஒரு வேலை பண்றான். அது அவங்க 2 பேரையும் பெரிய பயங்கரத்துல கொண்டு போய் விடுறது தான் இந்த படத்தோட மீதி கதையில பாப்பீங்க. பிளாக் ஃபோன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படங்களை டைரக்ட் பண்ண ஸ்காட் டெரிக்சன் தான் இதுல புதைக்கப்பட்ட மிலிட்டரி சீக்ரெட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துறாரு. கூடவே ஒரு லவ் ஸ்டோரியை எப்படி சேர்க்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு. இத மீட் கியூட் பிளஸ் ரொமான்ஸ் பிளஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் பிளஸ் ஹாரர் த்ரில்லர் கலந்ததுன்னு சொல்லலாம். இதெல்லாம் இருந்தும் சஸ்பென்ஸை பில்டப் பண்றத கடைசி வரைக்கும் விடல. இந்த செட்டப்பே எனக்கு புதுசா இருந்தது. அங்க என்ன நடக்குதுன்னு முதல்ல ஒரு கியூரியாசிட்டி, அடுத்து அந்த பள்ளத்தாக்குல அப்படி என்ன பயங்கரம்னு விடாம பார்க்க வச்சது. இதுல என்ன பியூட்டினா, உள்ள இருந்து வர பயங்கரம் என்னன்னு சீக்கிரமாவே தெரிஞ்சிடும். ஆனா அந்த ஸ்கிரிப்ட் ஒரு எதிர்பார்க்காத விளக்கத்தை கொடுத்து எல்லாத்தையும் இணைக்குது. படத்தோட பேசிங்கும் சரியா இருக்கு. நடுவில் வர அந்த ரொமான்ஸ்ல ஒரு த்ரில்லும் அதே சமயம் என்ஜாய் பண்ற மாதிரியும் இருக்கு. நம்ம ஊர்ல இருக்க கவிதை மாதிரி அங்க T.S. எலியட் கவிதைகளை உள்ள இழுத்து விட்டுருக்காங்க. அவரோட கவிதையில வர ஹாலோ மேன் என்ற வார்த்தையை தான் அந்த கார்ஜுக்குள்ள இருக்க பயங்கரத்துக்கு பெயர் வச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான பகுதிகளில் டயலாக்கே இல்லாம உங்க சீட்டோட எஜ்ஜுக்கே விட்டுரும். இதுல ஏலியன் அவதாரில் வந்த சிகோனி விவர் கேமியோ ரோல்ல இவங்களுக்கு சூப்பர் பாஸ் லேடியா வந்து படத்தை ஒரு லெவலுக்கு தூக்கிட்டு போறாங்க. இதுல எனக்கு குறையாப்பட்டது, அந்த கிராபிக்ஸ் நல்லா இருந்தும் அவ்வளவா CGI சார்ந்து இல்லாம பிராக்டிகல் எஃபெக்ட்ஸை கொடுத்து அந்த பயங்கரத்தை நமக்கு கடத்தி இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுல அந்த குதிரையை காமிச்சது தான் கொஞ்சம் அதிகமாகப்பட்டது. அடுத்து செங்குத்தான பாறையில இவங்களை தாக்க ஏறின கூட்டம் மாதிரி கீழே இல்லாதது நெருடல். ஆனா அந்த மாதிரி கூட்டம் வந்தா இவங்க கதை கந்தலா இருக்குன்றது வேற கதை. மொத்தத்துல இந்த கார்ஜ் படம் நீங்க எல்லா விதத்திலையும் ரசிக்கும்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவேன். நானும் ஏதோ இன்னொரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் தான் நினைச்சேன். அந்த லீட் ஆக்டர்ஸுங்களோட பெர்ஃபார்மன்ஸ், ஈஸியா புரியுற கதை, சஸ்பென்ஸை பில்டப் பண்ண விதம் த்ரில்லா இருந்தது. குறிப்பா எங்கேயும் போர் அடிக்காம போனதை சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு டீசென்டான வீக்கெண்ட் வாட்சுக்கு இந்த படம் சரியா இருக்குன்னு நம்புறேன். இந்த படம் தமிழ் டப்ல இல்லாதது உங்களை கஷ்டப்படுத்தாது. கடைசியா உங்க கவனத்துக்கு இப்போ ஆப்பிள் டிவி பிளஸ் ஆப்பை பிளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான படம் சந்திக்கிறேன். இந்த மனசு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.